5 மாசமா இருக்கிறோம். எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி போராட்டம் அரெஸ்ட் பண்றது உங்க வேலையை நீங்க செய்துங்கிறீங்க. எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. இன்னைக்கு கோட்டையை நோக்கி ஐயாவை பார்த்து மனு கொடுக்கறதுக்கோசரம் வந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஐயா கொடுத்த வாக்குறுதியை மட்டும் தான் கேட்குறோம், வேற எதுவுமே கேட்கல. 4 மாசமா சம்பளம் இல்லாமல் கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். தீபாவளியும் கருப்பு தீபாவளியாக கொண்டாடணும், வரப்போகிற பொங்கல் நாங்கள் கருப்பு பொங்கலாக கொண்டாடுன்ற ஒரு இதில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. எங்களை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எங்களை பணி நிரந்தரப்படுத்த தான் முடியல. எங்கள் எண்ணம் வேலையை கொடுன்னு மட்டும்தானே நாங்கள் கேட்குறோம். அதையும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்தோம். இது மாதிரி எப்போ நாங்கள் மனு கொடுக்க போனாலும் எங்களை நிராகரித்து எப்போ பாரு எங்களை வந்து ஒரு இது மாதிரி பஸ்ஸில் ஏற்றி கூட்டு போய் சத்தத்தில் வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அடிமைகளை நாங்கள் மனுஷங்க தானே. படிக்காத மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கணும். படித்த ஒரு முதல்வர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிராகரிக்க இது எந்த வகையில் நியாயம்? முதல்வர் தலையிட கோரி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். கடந்த 31/7/2025 பணியில் வேலை வழங்க வேண்டும் என்று கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற 5-6 தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியை யாராவது கரண்ட் சாக்கடிச்சு இறப்பாங்க, அதில் போய் அமைச்சர் எல்லாரும் நிற்பாங்க, கரூர்ல இறந்தா போய் நிற்பாங்க அப்படின்னா இந்த ஜனங்க தூய்மை பணியாளர் யாராவது இறந்தாதான் வந்து பார்க்கணுன்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்களா? சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருவரன் அவர்கள், நகராட்சி நிர்வாகத்தினுடைய இன்னைக்கு செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், ஜாயின்ட் கமிஷனர் இன்னைக்கு ஜெயசீலன் அவர்கள், இவங்க 3 பேரும் தங்களுடைய ஈகோக்காக ராம்கியினுடைய புரோக்கரா செயல்பட்டு இந்த தொழிலாளிகளை நடுத்தல நிறுத்திருக்காங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில பணியந்திரப்படுத்துங்களே கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு ஆடு மாடுகளை நடத்த போல கொத்தடிமையா நீ 10-15 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் ராம்கியில போய் சேருன்னு சொல்லி நீ தள்ளுறாங்க. இறந்து போனாதான் அமைச்சர்ல இருந்து மற்றவங்க எல்லாருக்கும் புத்தி வருமா, இல்ல இறக்கம் வருமா, கருணை வருமா அமைச்சர்களுக்கெல்லாம்? அதெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் தொடரும். என்ன நடந்து நீ மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் திருப்பி எழுந்து வந்து தூய்மை பணியாளர் போராடுவாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் 5 மாசமா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். வாடகை கட்ட முடியல எங்களால். எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. தனியார் மையம் வேணாம். நாங்கள் 5 மாசமா இருக்கிறோம். எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி போராட்டம் அரெஸ்ட் பண்ணுறது உங்கள் வேலையை நீங்கள் செய்துங்கிறீங்க. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. உங்களை நாங்கள் தப்பாக பேசினா கூட எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு மன்னிச்சு எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. இதான் லாஸ்ட்டாக இருக்கணும் ஐயா. இந்த வேலையெல்லாம் எங்களால் பிழைக்க முடியாதுயா. வேறு இடத்துல எங்கே போனாலும் தூய்மை பணியாளரை நீங்கள் வேலைக்கு வராதிங்க, ஏன் அங்கே போராட்டம் பண்ணுறீங்க, இங்கே பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. வீட்டு வேலைக்கு போனால் கூட எங்களை ஒரு எங்கள் சமுதாயம் எங்கள் ஆட்சின்னு சொல்கிறீங்களே ஐயா. உங்கள் ஆட்சி திருப்பி வரணுன்னா எங்களுக்கு நீங்கள் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க சார். இல்லைன்னா நாங்கள் இன்னும் போராட்டம் தொடருவோம். எங்களுடைய வேலையை பறிச்சு இன்னையோட 127 நாள் ஆகுது. நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். எல்லா ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எல்லாம் ஒரு இன்னைக்கு கோட்டையை நோக்கி ஐயாவை பார்த்து மனு கொடுக்கறதுக்கோசரம் வந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஐயா கொடுத்த வாக்குறுதியை மட்டும் தான் கேட்குறோம், வேற எதுவுமே கேட்கல. அவர் தேர்தல் வாக்குறுதி அப்போ என்ன சொன்னார்? நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வேற எதுவுமே கேட்கல. எங்களுடைய தோழர்கள் 15 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்தாங்க. ரொம்ப சீரியஸான நிலையிலலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சு அடுத்த கட்ட 2ஆம் கட்ட போராட்டமாகவும் எங்கள் தோழர்கள் உண்ணாநிலை போராட்டம் இருக்கும். இதுக்கு ஐயா முதல்வர் ஐயா ஒரு முடிவு எடுக்கணும். அதை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுடைய வேலையை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம், வேற எதுவுமே கேட்கல ஐயா. நாங்கள் முதல்வர் ஐயாவுக்கு எங்களோட ஒரு கோரிக்கை தான் இது. எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க, எங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். முதல்வர் ஐயா எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம். அதையே எங்களுக்கு கொடுக்க இவ்வளோ ஒரு தயங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. 4 மாசமா சம்பளம் இல்லாமல் கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். தீபாவளியும் கருப்பு தீபாவளியாக கொண்டாடணும், வரப்போகிற பொங்கல் நாங்கள் கருப்பு பொங்கலாக கொண்டாடுன்ற ஒரு இதில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. எங்களை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எங்களை பணி நிரந்தரப்படுத்த தான் முடியல. எங்கள் எண்ணம் வேலையை கொடுன்னு மட்டும் தானே நாங்கள் கேட்குறோம். அதையே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. தயவு கூர்ந்து முதல்வர் ஐயாக்கள் எங்களோட கோரிக்கை இது. எங்களுடைய பெண்கள் நாங்கள் மொத்தம் இத்தனை பெண்கள் இருக்கோம், எல்லாம் கணவர் இல்லாத பெண்கள் தான். எல்லாருமே நிறைய பேர் கனவு இல்லாத பெண்கள். எங்கள் கோரிக்கை ஏற்று எங்களுக்கு எங்கள் பணி நிரந்தரப்படுத்தலாம் பரவாயில்ல. எங்கள் என்னோட வேலையை எங்கள் சம்பளத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்தோம். இது மாதிரி எப்போ நாங்கள் மனு கொடுக்க போனாலும் எங்களை நிராகரித்து எப்போ பாரு எங்களை வந்து ஒரு இது மாதிரி பஸ்ஸில்
ஏற்றி கூட்டு பேர் சத்தத்தில் வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அடிமைகளா? நாங்கள் மனுஷங்க தானே. நாங்கள் ஓட்டு போடுற உரிமை இருந்த எங்களுக்கு எங்கள் மனுவை வாங்குறது அந்த எங்களுக்கு உரிமை கிடையாது. மனுவை கொடுக்க எங்களுக்கு உரிமை கிடையாதா? இல்லை முதல்வர் தான் அந்த மனுவை வாங்கி எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற உரிமை கிடையாதா? ஓட்டு போட வீடு தேடி அவர் எங்களை தேடி வந்தார் இல்லையா? இன்னைக்கு அவங்கள தேடி நாங்கள் போறோன்றோம். ஆனால் எங்களை மறுத்தி பஸ்ஸில் ஏற்றுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது சொல்லுங்க பார்க்கலாம். இதில் 90% பெண்கள் மட்டுமே இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கிற பெண்கள் கிடையாது. எல்லாமே கஷ்டப்படுற பெண்கள் தான். ஒவ்வொரு நாளும் கண்ணீரையும் பசியும் பட்டினியும் மட்டுமே சந்திக்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்ப சூழல் அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் நாங்கள் வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோ வறுமையில் கஷ்டப்படுறோம். ஏன் எங்களை இன்னும் மீண்டும் வறுமையிலே தள்ளுறீங்க எங்களை? நாங்கள் ஒன்றும் வேறு எதுவும் கேட்கலையே. எங்களுக்கு நல்ல நிலையான வாழ்க்கையை கொடுங்க, எங்களுக்கு பெரிய சந்தோஷமான இது கொடுங்க. அந்த மாதிரி எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வேலையை வச்சு நாங்கள் சமாளித்து எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் தேடிக்கிறோன்னு தானே கேட்குறோம். அதையே இந்த முதல்வர் நிராகரிக்கிறார் எங்களை. சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடு தேடி வரும்போது ஓட்டு கேட்டு வந்தாங்க இல்லையா? நாங்கள் ஓட்டு போட்டோம் இல்லையா? எங்களை அவர் கேட்டு தானே சொன்னார். நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுங்க, உங்களை நான் பணிநிலையில் படுத்துறேன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் படிக்காத மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கணும். படித்த ஒரு முதல்வர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிராகரிக்க இது எந்த வகையில் நியாயம்? எங்களுக்கு எங்கள் வேலை வேணும், எங்களுடைய சம்பளம் எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு பணிநிரந்தர படுத்தினா பரவாயில்ல, கோர்ட்டு மூலியமாக அதை சந்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்னோட வேலை வேணும். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5-6 தூய்மை பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இன்றோடு 128 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொய் வழக்குகளை தாண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று 19 நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு சில பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனையில் 5 நாட்களாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 4 பெண் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு 5வது நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கல்பனா, சரஸ்வதி, வேளாங்கண்ணி, சரஸ்வதி என்ற பெண் தொழிலாளர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இன்றைக்கு முதல்வர் தலையிட கோரி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். கடந்த 31/7/2025 பணியில் வேலை வழங்க வேண்டும் என்று கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற 5-6 தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 பஸ் இதுவரைக்கும் 14 பஸ் ஏறி இருக்காங்க. 128 நாளாவது. இன்னைக்கு போராட்டம் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் மருத்துவமனையில் இருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து பார்க்க வரதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா தூய்மை பணியை யாராவது கரண்ட் சாக்கடிச்சு இறப்பாங்க, அதில் போய் அமைச்சர் எல்லாரும் நிற்பாங்க, கரூரில் இறந்தா போய் நிற்பாங்க. அப்படின்னா இந்த ஜனங்க தூய்மை பணியாளர் யாராவது இறந்தாதான் பார்க்கணுன்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்களா? இந்த ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கிறாங்க? எளிய மக்கள், சாதாரண மக்கள் இன்னைக்கு அரசாங்கம் சொன்னதை கேட்டு, அரசாங்கம் சொல்றதை செய்யணுன்றதை கேட்டு இன்னைக்கு போராட்டம் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சூழல் இந்த போராட்டம்ன்றது எதுக்கு நடக்கணும்? ஏன்னா அரசாங்கம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு தீர்வு காணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் அவர்கள், நகராட்சி நிர்வாகத்தினுடைய இன்னைக்கு செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், ஜாயின்ட் கமிஷனர் இன்னைக்கு ஜெயசீலன் அவர்கள், இவங்க 3 பேரும் தங்களுடைய ஈகோக்காக ராம்கியினுடைய புரோக்கராக செயல்பட்டு இந்த தொழிலாளிகளை நடுத்தலில் நிறுத்தியிருக்காங்க. ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் சமூகத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய முதல்வர் அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதியை வச்சு 19/1/2025 அன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர் பணியந்திரப்படுத்தணும்னு சொல்லி அவர் கொடுத்த கடிதம், அதுக்கு இன்னைக்கு கோரிக்கை வச்சு நிற்கிறாரு. அதை கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் பணியந்திரப்படுத்துங்களே கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆடு மாடுகளை நடத்த போல கொத்தடிமையா நீ 10-15 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் ராம்கீல போய் சேருன்னு சொல்லி நீ தள்ளுறாங்க. 128 நாள் போராட்டங்க. சம்பளம் இல்லை, பசிப்பட்டு நீ வேலையில் கந்துவடியில் இந்த ஜனங்க இருக்கு. நீங்க அதெல்லாம் தாண்டி 14 பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. இந்த போராட்டம் ஓயாது. நீங்கள் தூய்மை பணியாக இறந்தாதான் பார்ப்பீங்கன்ற சூழல் சொன்னீங்கன்னா நீ காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் கோர்ட் அனுமதியோட உட்காந்துருக்காங்க. இறந்து போனாதான் அமைச்சர்லேருந்து மற்றவங்க எல்லாருக்கும் புத்தி வருமா, இல்லை இறக்கம் வருமா, கருணை வருமா அமைச்சர்களுக்கெல்லாம்? அதெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் தொடரும். என்ன நடந்து நீ மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் திருப்பி எழுந்து தூய்மை பணியாளர் போராடுவாங்க, நியாயம் கேட்பாங்க, நீதி கேட்பாங்க. தமிழ்நாடு முதல்வர்கள் சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அவங்க செஞ்ச வேலையை கொடுங்க. ராம்கிக்கு 4000 கோடி விற்கிறதா 2500 கோடிக்கு விற்கிறதான்னு பார்க்காதீங்க. எலெக்ஷன் முன்னாடி இந்த சாதாரண ஏழை எளிய தொழிலாளர் தூக்கி குப்பை தொட்டில் போடுற மாதிரி, குப்பை எடுத்து போடுற மாதிரி போடணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மக்கள் தகுந்த பாடத்தை தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள்.